ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கருவேப்பிலை ஊறுகாய். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலையை நான் 2 வாஷ் பண்ணி அதை ஒரு வெள்ளை துணியை வச்சு அதை காய வச்சுருக்கேன். ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா காய வச்சுக்கலாம். புளி எடுத்திருக்கேன், அதை நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் சேர்த்து சுடு தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். புளி முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கணும். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம் 1 துண்டு, இதை நல்லா வதக்கி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை அது மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம், வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து ஒரு பவுலில் வச்சுப்போம். பெருங்காயம் நம்ம வறுத்து வச்சுருக்க இதெல்லாம் அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதில் பூண்டு தனியாக சேர்த்து நான் தனி மிளகாத்தூள் கடையில் வாங்கினேன், அதை சேர்த்து இதில் அரைச்சிக்குவோம். கொஞ்சம் குறப்பு தன்மையில் அரைச்சிக்குவோம். அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலையை நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து புளியும் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க குறப்பு மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம் நல்லா. இந்த மாதிரி பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பூண்டு அரைச்சி வச்ச விழுதுகள் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம். அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இது ரொம்ப ஆரோக்கியமானது, நல்லா டேஸ்டியானது. முடி கொட்டுறதெல்லாம் ரொம்ப ஸ்டாப் பண்ணும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கருவேப்பிலை ஊறுகாய் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.